ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் நிறைஞ்ச பௌர்ணமி. இந்த நாளில் செய்ய வேண்டிய எளிமையான பரிகார முறையை பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள பதிவாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் கெட்ட நேரம் ஆரம்பிக்க துவங்கிருச்சு அப்படின்னா வரக்கூடிய நல்லது கூட நம்மளை நோக்கி வராமலேயே பின்னோக்கி செல்லும். அதே போல தான் கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு, நமக்கு வரக்கூடிய பணம் கூட வராமல் நமக்கு பிரச்சனையை கொடுக்கும். நாம் செய்யக்கூடிய நல்ல செயல்களில் முட்டுக்கட்டை உண்டாகும். தொடர்ந்து தோல்வி வந்துக்கிட்டே இருக்கும். இதனால் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். அப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து நாம் விடுபடணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் கொடுக்குறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்படி பலதரப்பட்ட பிரச்சனையிலிருந்து வெளியில் வரணும், நம்மளை சுற்றி இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜியிலிருந்து நாம் விடுபடணும், வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்னா பௌர்ணமி நாளில் நம்மளை நாமே சுத்தம் செஞ்சுக்கணும். அப்படின்னா ஆறாவை நாம் புதுப்பிச்சு கொள்ள நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இந்த பரிகாரம் செய்ய அதிகம் செலவு எதுவும் செய்ய தேவையில்லை. செம்பருத்தி பூவும் மஞ்சக்கிழங்கும் இந்த 2 பொருட்கள் இருந்தாலே போதுமானது. இந்த பௌர்ணமி நாளில் இருள் சூழ்ந்த உங்கள் வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு கண்டிப்பாக கொண்டு வந்துடும். இன்று திங்கட்கிழமை 6/10/2025 இன்று நிறைந்த பௌர்ணமி நாள். பௌர்ணமி அன்னைக்கு இன்று மாலை 6:30 மணி அளவில் பூஜை அறையில் எப்பவும் போல் நீங்கள் விளக்கேற்றி வச்சுருங்க. நீங்கள் ஏற்றிய விளக்கை சுற்றி 7 செம்பருத்தி பூவை வட்டமாக அடுக்கி வச்சுருங்க. அது அகல் விளக்காக இருந்தாலும் சரி, காமாட்சி அம்மன் விளக்கு, எந்த விளக்கு ஏற்றினாலும் தவறு கிடையாது. உங்களுடைய வலது கையில் ஒரே ஒரு குண்டு மஞ்சளை வச்சுக்கோங்க. அந்த தீபச்சுடரை பார்த்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனையை அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் குலதெய்வத்துக்கிட்டையும் சொல்லுங்கள், கடவுளிடம் சொல்லுங்கள். உங்களுக்கு இறை நம்பிக்கை எதன் மீது உள்ளது அந்த குறிப்பிட்ட சக்தியிடம் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி மனதார வேண்டிக்கோங்க. நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை செஞ்சுருக்கிறீங்களோ அந்த வேண்டுதல் அடுத்த பௌர்ணமி நாளுக்குள்ளே நிச்சயமாக நிறைவேறும். உங்கள் கையில் இருக்கும் அந்த மஞ்சள் நெகட்டிவ் ஆறாவை அழிச்சிரும். விளக்க சுற்றி இருக்கும் செம்பருத்தி பூ நேர்மறையான ஆற்றலை இந்த பிரபஞ்சத்திற்கிட்ட கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த பூமி முழுவதும் பௌர்ணமி நிலவின் வெளிச்சம் பரவி இருக்கும்போது அதன் மூலம் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் வைக்கும் வேண்டுதல் பலிக்காமல் போகிறதுக்கு ஒரு துளி அளவு கூட வாய்ப்பே கிடையாது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நகையை அடமானம் வச்சுருக்கிறவங்க, கடன் கஷ்டத்தில் இருக்கிறவங்க, பணத்தை கடனாக வாங்கி திருப்பி கொடுக்க முடியாமல் கஷ்டத்தில் மூழ்கி இருக்கிறீங்க, வேலை இல்லாமல் இருக்கிறீங்க, தொழில் சிறப்பாக நடக்காமல் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நல்ல வாழ்க்கை துணை அமையணும்னு நினைக்கிறவங்க, பிரிந்த கணவன் மனைவி மறுபடியும் ஒன்று சேரணும், பிரிஞ்சு இருக்கிறீங்க, இந்த மாதிரி பிரச்சனையிலெல்லாம் இருக்கிறவங்க நிச்சயமாக இந்த பரிகாரத்தை செஞ்சு பயன்பெறலாம். இது ரொம்ப எளிமையான பரிகாரம், ஆனால் பலன்கள் நிறைய. நீங்கள் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும். அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த நாளை தவற விடாமல் நிச்சயமாக நீங்கள் இந்த வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பலன் நிறைய இருக்குது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.